தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கக்கூடிய யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் சிவலிங்கம் பேசுகிறேன். இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நாம யோகம் என்பதன் விளக்கம் என்ன, யோகி அவயோகி என்பவர்கள் யார், யோகி கிரகம் எந்த நிலையில் இருந்தாலும் யோகத்தை அள்ளித் தருவாரா அப்படிங்கிறத பற்றி விரிவாக நம்ம இன்றைய பதிவில் பார்க்க போகின்றோம். நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே உங்களை சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பஞ்சாங்கம் என்பது பார்த்திங்கன்னா பஞ்ச அங்கங்கள் என்று அர்த்தமாகும். 5 உறுப்புகள் என்பதன் அர்த்தம் தான் பஞ்சாங்கம். நாள், நட்சத்திரம், திதி, யோகம், கரணம் என்ற 5 உறுப்புகள் சேர்ந்தது பஞ்சாங்கம் ஆகும். இதில் 4வதாக வரக்கூடிய அங்கம் எதுன்னு கேட்டிங்கன்னா யோகம். இந்த யோகம் எனும் சமஸ்கிருத சொல்லுக்கு சேர்க்கை என்று பொருளாகும். இந்த யோகத்தை தின யோகம், நித்திய யோகம், சூரிய சித்தாந்த யோகம், நாம யோகம் போன்ற பல்வேறு பெயர்களால் அழைப்பது உண்டு. யோகம் என்பது பார்த்திங்கன்னா சூரியன் சந்திரன் செல்லக்கூடிய தூரத்தின் கூட்டுத்தொகையே யோகம் என்பது ஆகும். ஒரு யோகத்தின் அளவு என்பது ஒரு நட்சத்திரத்தின் அளவை போல 13 டிகிரி 20 மினிட்ஸ் 13 பாகை 20 விகலையில் இருக்கக்கூடியதாகும். யோகமும் 27, நட்சத்திரமும் 27. இதை ஆங்கிலத்தில் பெர்த் யோகி என்றும் அழைப்பார்கள். இந்த நாம யோகம் ஒவ்வொரு பிறப்பு ஜாதகத்திலுமே எழுதப்பட்டு இருக்கும். அன்னன்னைக்கு உள்ள நாம யோகம் என்னென்னு பஞ்சாங்கத்தை பார்த்தாலும் நாம் தெரிந்து கொள்ளலாம். நாம யோகம் மொத்தம் 27 ஆகும். விஸ்கம்பம் முதல் வைதிருதி வரை இருக்கக்கூடியது நாம யோகங்கள் ஆகும். இதை எவ்வாறு கணக்கீடு செய்வது என்பதை அறிந்து கொண்டால் இதை பற்றி இன்னமும் ஆழமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். சரி, இது எளிய கணக்கீடில் நாம் இதை எவ்வாறு கணக்கீடு செய்வதுங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சூரியனின் ஸ்புடம், சந்திரனின் ஸ்புடம் இரண்டையும் கூட்ட வேண்டும். அத்துடன் பொது பாகையாகிய 93.20 93 பாகை 20 விகலையை கூட்ட வேண்டும். ஏன் இந்த 93.20 கூட்டணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதற்கு உண்டான விளக்கம் பார்த்திங்கன்னா, நாம யோகத்தில் முதல் யோகம் விஸ்கம்பம் எனப்படுவதாகும். இதனுடைய யோக தாரை, இந்த தாரைன்னா என்ன அர்த்தம்னா, தாரை என்பது நட்சத்திரத்தையே குறிக்கும். ரொம்ப போட்டு குழப்பிக்க வேண்டாம், யோக நட்சத்திரம்னு நம்ம சொல்லலாம். ஆக இந்த விஸ்கம்பத்தினுடைய யோக நட்சத்திரம் எதுன்னு கேட்டிங்கன்னா பூச நட்சத்திரமாகும். ஆக இந்த பூசத்தின் தொடக்க புள்ளியை 93.20 குறிக்கக்கூடியது. அது எப்படி சார்ன்னு கேட்டிங்கன்னா, பூசத்திற்கு முன்னாடி 7 நட்சத்திரங்கள் வருகின்றது. அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோஹிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம். ஆக இந்த 7 நட்சத்திரத்திற்கு ஒரு நட்சத்திரத்திற்கு 4 பாகையில் வீதம். ஒரு பாகை என்பது 3.20 குறிக்கக்கூடியது. ஆக 3.3 டிகிரி 20 மினிட்ஸை குறிக்கக்கூடிய 4 பாகையும் இணைத்து ஒரு நட்சத்திரம் குறிக்கின்றது. ஆக இதையெல்லாம் மொத்தமாக சேர்க்கும் பொழுது 93 பாகை 20 விகலை வருகிறது. இந்த பூச நட்சத்திரம் கடகத்தில் பார்த்தீங்கன்னா 93 டிகிரி 20 மினிட்ஸில் ஸ்டார்ட் ஆகக்கூடியது. ஆகவே 93.20 கூட்டிக் கொள்கிறோம். இப்போ இதை ஒரு உதாரண ஜாதகத்தோடு வச்சு பார்த்தா தான் உங்களுக்கு எளிமையாக புரியும். இப்போ இந்த உதாரண ஜாதகம் 26/7/1983 2:40 மதியம் போல் மதுரையில் பிறந்த ஜாதகமாக எடுத்துக்கொள்வோம். இது ஒரு உதாரண ஜாதகமாகும். இப்போ இந்த உதாரண ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் உங்களுக்கு திரையில் தெரியுது. இங்கே சூரியன் நிற்கக்கூடிய பாகை அளவு பார்த்தீங்கன்னா 99.12, சந்திரன் நிற்கக்கூடிய பாகை அளவு 294.30. ஆக ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 393.42 வருது. இது 360 டிகிரிக்கு தாண்டி போயிட்டதுனால இதை 360 டிகிரியால் மைனஸ் பண்ணிக்கணும். ஆக கழிக்கும் பொழுது 360 கழிக்கும் பொழுது எவ்வளோ பாகை வருது? 33.42. இதோடு பொது பாகையாகிய 93.2 கூட்டிக் கொள்ள வேண்டும். இது ரெண்டையும் கூட்டும் பொழுது 127.02 வருது. ஆக இதுவே யோகி நட்சத்திரம் ஆகும். இந்த 127 எங்கே கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா 30 டிகிரி, முதல் மேசத்தில் 30 டிகிரி, ரிஷபம் 30, மிதுனம் 30, கடகம் 30. ஆக இந்த 4 30 கூட்டிங்க 120. ஆக சிம்மத்தில் 5ஆம் பாவகமாகிய சிம்மத்தில் வரக்கூடிய 7.02 டிகிரியில் இருக்கக்கூடிய நட்சத்திர பாகையே யோகி நட்சத்திரமாக வருகிறது. ஆக கேதுவின் மக நட்சத்திரமே இங்கே யோகி நட்சத்திரமாக வருகிறது. இந்த யோகி நட்சத்திரம் எந்த பாகையோ அதுலேருந்து நேர் 7ஆம் இடத்துல குறிக்கக்கூடியது 180 டிகிரியில் இருக்கக்கூடிய நட்சத்திர பாகையை அவயோகியாக வரக்கூடியது. ஆக 127.02ஓட கரெக்டாக 180 டிகிரியை கூட்டணும். நேர் 7ஆம் இடம் இல்லைங்களா? ஆக 180 டிகிரியை கூட்டினீங்கன்னா எவ்வளோ வருது? 307.02. ஆக 10 கட்டங்கள், ஒரு கட்டத்துக்கு 30 டிகிரி மேனிக்கு 10 கட்டங்கள் 300 டிகிரி ஆகுதுங்களா? அப்போ 11ஆவது கட்டத்தில் வரக்கூடிய 7.02 டிகிரி அவயோகி நட்சத்திரம் ஆகும். ஆக இங்கே அவயோகி நட்சத்திர பாகை இது ராகுவினுடைய சதயமாகும். ஆக யோக கிரகம் கேது, அவயோக கிரகம் ராகுவாக வருகிறது. இந்த ஜாதக கட்டத்தில் இருக்கக்கூடிய அன்றைய தேதியில் இருக்கக்கூடிய பஞ்சாங்கத்திலையும் குறிக்கப்பட்டிருக்கும், ஜாதக கட்டத்திலையும் குறிக்கப்பட்டிருக்கும்.
இந்த ஜாதகர் பிறந்திருக்கக்கூடியது ஆயுஷ்மான் எனும் யோகத்தில் ஆகும். இதன்படி யோகி கேது, அவயோகி ராகு ஆவார். யோகி அவயோகி என தனியாக அட்டவணையே உள்ளது. அதை பார்த்து நம்மால் எளிதாக கண்டுபிடித்து கொள்ளலாம். ஜாதக கட்டத்தில் நாம் எந்த யோகத்தில் பிறந்திருக்கோன்றதை மட்டும் பார்த்துக்கிட்டால் போதும். அதற்கு நேரையாக இருக்கக்கூடிய யோக நட்சத்திரம் எது, யோக தாரை எது, யோக கிரகம் எது, அவயோக நட்சத்திரம் எது, அவயோக தாரை எது அப்படிங்கிறத நாம் எளிதாக இந்த அட்டவணையின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். இப்போ உங்களுக்கு அது திரையில் தெரிந்து கொண்டிருக்கின்றது. ஆக மொத்தம் 27 யோகம். 27 யோகத்திற்கு உண்டான யோக கிரகம் எது, யோகி நட்சத்திரம் எது, அவயோக நட்சத்திரம் எது, அவயோகி கிரகம் எது அப்படிங்கிறது உங்களுக்கு திரையில் தெரியுது. சரி, இனி நாம் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாம யோகத்திற்கு உண்டான பொதுவான ஜோதிட விதிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த யோக தாரையில் இருக்கக்கூடிய எந்த கிரகம் நிற்குதோ அந்த கிரகம் சிறப்பான பலனை தரும். இந்த யோக தாரைனா யோக நட்சத்திரத்தில் நிற்கக்கூடிய கிரகம் சிறப்பான பலனை தரும். குறிப்பாக ஒருவரது யோக தாரையில் மனைவியின் நட்சத்திரம் அமைந்திருந்தால் திருமணத்திற்கு பிறகு அவர் வாழ்க்கையில் நல்ல விதமான யோகங்கள் நடக்கும். அதே போல் நண்பர்களும் கூட்டாளிகளும் கூட இந்த யோக தாரையில் அமைந்திருந்தாங்கன்னு சொன்னால் நல்லது செய்யும் என்பது பொதுவான ஜோதிட விதி ஆகும். அதே போல் அவயோகி நட்சத்திரத்தில் அமர்ந்து விட்டால், இந்த வரக்கூடிய மனைவியுடைய நட்சத்திரம் நம்முடைய அவயோகி நட்சத்திரத்தில் அமைந்து விட்டால் தீமை தரும் பலன்கள், மன ஒற்றுமை இருக்காது என்பது பொதுவான ஜோதிட விதிகள் ஆகும். அதுக்கு அடுத்த ஜோதிட விதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் கெடுபலன் தரக்கூடிய பாவிகளாகிய 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி கூடையவர்கள், பாதகாதிபதி, மாரகாதிபதிகள் கூட இந்த யோகியருடைய நட்சத்திரத்தில் வந்து விட்டால் நிச்சயமாக கெடுபலன் தராது என்பது ஒரு ஜோதிட விதியாகும். யோகம் தரக்கூடிய கிரகங்கள் அவயோகியாக வந்து விட்டாங்கன்னு கூட யோகங்கள் சரிவர செயல்படாது என்பதும் ஜோதிட விதியாகும். அதற்கு அடுத்த விதி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒருவருடைய லக்னாதிபதியே யோகியாக அமைந்து விட்டால் அவர் நல்ல யோக பலன்களை எளிதில் அடைவார். லக்னாதிபதியே அவயோகியாக அமைந்து விட்டால் அவர் எல்லா விஷயங்களிலும் இழுபறி நிலையே காணப்படும் அவருடைய வாழ்க்கையில் அப்படிங்கிறது ஜோதிட விதியாகும். இது எல்லாமே ஜோதிட விதி. நாம் இப்போ இந்த ஜோதிட விதி சரியாக இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத நாம் பார்க்க வேண்டும். யோக கிரகங்கள் அப்படிங்கிற அமைப்பில் வந்துட்டாலே, யோக நட்சத்திர பாகையில் அமர்ந்து விட்டாலே அந்த கிரகங்கள் எல்லாமே நல்லது செய்யுமான்னு கேட்டிங்கன்னா அது அப்படி கிடையாது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நாம் முதல் விதிக்கு வருவோம். முதல் விதி என்ன சொல்லுது? யோக தாரையில் எந்த கிரகம் நிற்கிறதோ அந்த கிரகம் சிறப்பான பலனை தரும். குறிப்பாக ஒருவரது யோக தாரையில் மனைவியின் நட்சத்திரம் அமைந்து விட்டால் திருமணத்திற்கு பிறகு அவர் வாழ்க்கையில் நல்ல விதமான யோகங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்ல வருது. இப்போ நம்ம உதாரண ஜாதகம், நம்ம ஏற்கனவே பார்த்த உதாரண ஜாதகத்தை எடுத்துக்குவோம். 26/7/1983 பிறந்த ஜாதகம். இந்த ஜாதகத்தின்படி மகர ராசியாக வருகிறது. இவர் ஆயுஷ்மான் எனும் யோகத்தில் பிறந்தவர் ஆவார். இவருடைய யோகியாவது கேதுவினுடைய மக நட்சத்திரம் யோகியாக வருகிறது. ஆக இப்போ இவருடைய மனைவி சிம்ம ராசியாக இருக்காங்கன்னு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சிம்ம ராசியாக இருந்தால் அவருடைய திருமண வாழ்க்கை சிறக்குமா சிறக்காதா? மகரத்திற்கும் சிம்மத்திற்கும் ஒத்து போகுமா? 6-8 வரக்கூடிய ராசிகள் கணவன் மனைவிக்கு வரும் பொழுது அந்த கணவன் மனைவியுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்குமா? எப்படி இருக்கும்? ஆக இந்த இருக்கக்கூடிய ஜோதிட விதி சரியாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா சரியாக இருக்காது. இது பொதுவான விதிகள் ஆகும். எல்லாருக்குமே இந்த விதிகள் அப்ளிகபிள் ஆகுமான்னு கேட்டால் அப்ளிகபிள் ஆகாது. எல்லா விதிகளுக்கும் விதிவிலக்குகள் இருப்பதை போல இந்த விதிகள், இந்த நாம யோகத்தை இருக்கக்கூடிய விதிகள் அனைத்துமே எல்லாருக்கும் பொருந்தாது. இப்போ அதுக்கு அடுத்த விதிக்கு வருவோம். ஒருவருடைய ஜாதகத்தில் கெடுபலனை தரக்கூடிய பாவிகளாகிய 6, 8, 12 பாதகாதிபதி, மாரகாதிபதிகள் யோகியோட நட்சத்திரத்தில் இருந்தால் அதிகமான கெடுபலங்களை தராதுங்கிறது ஜோதிட விதியாக இருக்குதா? இப்போ இந்த உதாரண ஜாதகத்தை இப்போ உங்களுக்கு திரையில் தெரியுது பாருங்கள். 24/4/1999 5:45 காலையில் பிறந்த ஜாதகமாகும். இப்போ ஜாதகத்தினுடைய கட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிய வருகிறது. இந்த ஜாதகர் ஒரு ஆட்டிசம் பாதித்த ஜாதகர் ஆவார். இவருடைய யோகி எதுன்னு கேட்டிங்கன்னா கண்டமாகும். யோகம் எதுன்னு கேட்டிங்கன்னா கண்ட யோகத்தில் பிறந்திருக்கக்கூடியவர். கண்ட யோகத்திற்கு இருக்கக்கூடிய யோகி அனுச நட்சத்திரம் ஆகும். ஆக சனி யோகியாக வருகிறார். அவயோகியாக ரோகிணிக்குரிய கிரகாதிபதியாகிய சந்திரனும் வருகிறார்கள். சரிங்களா? ஆக இந்த ஜாதகருக்கு சனி யோகியாக வருவதால் யோகத்தை அள்ளி தெளித்து விட்டாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இந்த லக்னத்தில் இருக்கக்கூடிய நீச சனி ஜாதகருடைய தலையை கடுமையாக பாதித்து விட்டார். லக்னம் பாதிக்கப்பட்டுள்ளது. செவ்வாயுடைய பார்வையை பெற்ற உச்ச சூரியனோடு இணைந்திருக்கக்கூடிய நீச சனி அதுவும் மேச லக்னத்திற்கு எவ்வாறு நல்ல பலன்களை தரமாட்டார். ஆக இது எல்லாமே பொதுவான விதிகள் ஆகும். இதை வைத்துக்கொண்டு நமக்கு யோகி கிரகங்கள் அமைந்து விட்டது, எனக்கு 6ஆம் அதிபதி யோகியோட கிரகத்தில் அமைந்து உட்காந்துருக்குறது, யோகியோட நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கு, அதனால் 6ஆம் அதிபதி தசை எனக்கு அள்ளி தெளிச்சிடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது நடக்காது.
அதுக்கு அடுத்த விதி என்னென்னா, ஒருவருடைய லக்னாதிபதியை யோகியாக அமைந்து விட்டால் அவர் நல்ல யோக பலன்களை அள்ளி தெளித்து விடுவார், எளிதில் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஜோதிட விதியாகும். இப்போ அதுக்கடுத்து இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இதுக்கு ஒரு உதாரண ஜாதகம் சொல்கிறேன், பார்த்துங்க. 23/6/2006 8:05 PM பிறந்த ஜாதகமாகும். ஜாதக கட்டம் உங்களுக்கு திரையிலே தெரியுது. இந்த ஜாதகமும் ஒரு ஆட்டிசம் பாதித்த ஜாதகமாகும். ஏன் ஆட்டிசம் பாதித்த ஜாதகமாக எடுத்து போடுறேன்னா, இது எளிமையாக பார்த்த உடனே நமக்கு ஆட்டிசம் பாதித்த குழந்தைகளுக்கு உண்டான வாழ்க்கை எப்படி அமையுங்கிறது, அது உங்கள் ஊர்லேயும் சரி, என் ஊர்லேயும் சரி, எந்த நாட்டிலையும் சரி, உங்கள் நாட்டிலையும் சரி, என் நாட்டிலையும் சரி, ஆட்டிசம் பாதித்தவர்களுடைய பொதுவான சமூக வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை எந்த நிலைமையில் இருக்கும்ன்றது நமக்கு தெரியும். அதற்காகத்தான் நம்ம போடுறேன். இது நான் ஒரு தனி நபருடைய ஜாதகத்தை போட்டேன்னா, இல்லைங்க சார் அவருக்கு யோகத்தை கொடுத்துருக்கோம், வேலையை விட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்துருந்தாலும் அவர் பொண்டாட்டி பிள்ளையோடு இருக்காருல்ல, அது ஒரு யோகம் தானே அப்படின்லாம் சொல்லக்கூடிய ஆட்கள்லாம் நம்மளில் உண்டு. அதனால தான் அந்த மாதிரிலாம் போடாமல் ஆட்டிசம் பாதித்த குழந்தைகளுடைய ஜாதகமாக போடுறேன். இந்த ஆட்டிசம் பாதிப்பே பார்த்தீங்கன்னா, இதை பற்றி இருக்கக்கூடியதை பற்றி பெருசாக கவலைப்படக்கூடாது. இந்த ஜாதகர்கள் எல்லாமே கர்மாவின் அடிப்படையில் கர்மாவை கழிக்கிறதுக்காக பிறந்த யோக புண்ணிய ஆத்மாக்கள் ஆகும். சரிங்களா? சரி, இப்போ நம்ம இந்த ஜாதகத்துக்கு வருவோம். இப்போ 23/6/2006 பிறந்த இந்த ஜாதகத்தினுடைய யோகி யாருன்னு பார்த்தீங்கன்னா, சூலம் யோகம் சூலம் யோகமாகும். இந்த யோகத்துடைய யோகி யாருன்னு பார்த்தீங்கன்னா, குரு. விசாக நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய, விசாக நட்சத்திரத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய குருவே யோகியாக வருகிறார். அவயோகி யாருன்னு பார்த்தீங்கன்னா, சூரியன், கார்த்திகை நட்சத்திரம். ஆக இங்கே லக்னாதிபதியே யோகியாக வந்துவிட்டால் அந்த ஜாதகர் நல்ல யோக பாவங்களை எளிதில் அடைவார் என்பது ஜோதிட விதியாகும். ஆக இங்கே லக்னாதிபதியே குருவாக வந்திருக்கக்கூடிய இந்த ஜாதகர் ஆட்டிசம் பாதிப்பால் ஏற்பட்டவர். ஆக இந்த ஜாதகருக்கு எப்படி யோக பாவங்கள் செயல்பட்டுச்சு? இல்லையே. ஆக இது எல்லாமே பொதுவான விதிகளாகும். இந்த நாம யோகம் யோகி நட்சத்திரத்தில் அமைந்திருக்கிறது. அவயோக நட்சத்திர துலா லக்னத்துக்கு எனக்கு அவயோகியோட நட்சத்திரத்தில் சனி உட்காந்துட்டு கெடுதலை பண்ணுமா சார்னு என்கிட்ட நிறைய பேர் கேட்டதுண்டு. துலா லக்னத்துக்கு ரிஷப லக்னத்திற்கு சனி எந்த வகையில் இருந்தாலும் நல்ல பலன்களையே தன்னால் முடிந்தவரை செய்து விடுவார். அதனால் அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய யோகி நட்சத்திரம், அவயோகி நட்சத்திரம்லாம் எல்லாருக்கும் எல்லா வகையிலும் செட் ஆகாது என்பதை சொல்லி தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். இது வேணுன்னா இந்த யோகி அவயோகி நட்சத்திரத்தை வச்சே ஒரு 10 ஜாதகத்துக்கு மேலே உதாரணம், என்கிட்ட நிறைய உதாரண ஜாதகம் இருக்குது. வேணுன்னா ஒரு 10 ஜாதகத்தை உதாரண ஜாதகமாக வேணா வச்சு உங்களுக்கு தனியாக ஒரு 20 நிமிஷம் கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வேணுங்கிறவங்க விருப்பப்பட்டவர்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க. நிறைய பேர் தெரிவிச்சிங்கன்னு சொன்னீங்கன்னா நிச்சயமாக இதை பற்றி ஒரு 10-20 நிமிஷம் விளக்கமாக ஒரு 4-5-10 ஜாதகத்தை வச்சு விளக்கமாக போட்டு விடலாம். சரி நண்பர்களே, நிச்சயம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.